சத்திய ஒரு நாட்டை ஆண்டு வர மன்னா மலர் பாதமே மலர் பாதமே மன்னா அமைச்சர் புலிகேசி வணக்கம். அமைச்சர் அவர்களே, எதற்காக வர வைத்தார்? எதற்காக? எனது மூத்த மகனுக்கு நாட்டை முடிசூட்ட வேண்டும் என்று என்னுடைய சபாஸ். மூத்த மகனுக்கு என்னுடைய அதே ஆசைத்தான். ஏன் தெரியுமா? உங்களுக்கோ வயதாகி விட்டது. இந்த நாட்டு பொறுப்பை இளவரசனை எப்போ ஒப்படைக்க போறீர்கள் என்று சந்தோஷமாக இருந்தேன். அப்படி அந்த சந்தோஷத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அப்படியாகட்டும், விரைவாக சென்று என் மகன் தத்துவ அவர் மகனை தத்துவ கொண்டு வா. அப்படியே மன்னனுக்கு தத்துவன், உத்தமன், முத்தழகி 3 செல்வமாக வயது வருகிறேன். அனைத்தினமும் தந்தையை சந்திக்கிறான். அப்பா எதுமா உங்க மகன் வருகிறார். அப்பா
வாழ்கப்பா. மகளே நீ வாழவே, அருள் மகளே நீ வாழவே. மகளே நீ வாழவே, அருள் மகளே நீ வாழவே. தந்தையே, மகனே தத்துவா, அப்பா, வாழ்க வாழ்க என்று வளமோடு வாழ்க. எதற்காக உன்னை அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்களப்பா. நீ நாட்டை உனக்கு முடிச்சு விட்ட வேண்டும் என்று என்னுடைய மனக்கருத்து. போதுங்கள் நிறுத்தப்பா. எனக்கு என்ன வயதாகி விட்டது? எனக்கு நாட்டு ஆட்சி புரிவதற்கு எனக்கு வயசாகி விட்டதா என்ன? சின்ன சிறியவன் உனக்கு எனக்கு. வயதாகவில்லை, ஆமா எனக்கு வயதாகிறது. தந்தையே, எனக்கு நாட்டு நடப்பதே என்ன என்று தெரியாதப்பா. போக போக அனைத்தும் தெரியும். ஆமா, நாட்டுடைய பரப்படி ஏற்ற பிறகு அனைத்து உனக்கே புரியும். ஆகினால் நாட்டை உனக்கு முடிச்சு விட்ட போறேன். நாட்டை முடிதான் சொல்ல போறேன். ஆகட்டும். ஏனென்றால் சின்னந்திர வழியில் இருந்து என் மகனை தோல் மீது மார்புது போட்டு வளர்த்தவர் நீதான். வயிலே முதிர்ந்தவர், சகல கலையும் அறிந்தவர். ஆகையால் உங்கள் கரத்தால் என் மகனுக்கு முடித்து விட வேண்டும். தாராளமாக. சத்தியவரி நாட்டு மக்களே, தத்தேசிலே மன்னனுக்கு வயதாகி விட்டதால் அவர் பொறுப்பை இதோ எங்கள் இளவரசனுக்கு முடி சூட்டி விழா. வாய வயலாம வடநாட்டில் தென்னாட்டில் ஓடி வந்தேன். கரத்தால் இட வேலையை நீ காலால் செய்ய வேண்டிய வேலையை கரத்தால் செய்யறவன் நீ. உன் கரத்தால் எனக்கு முடிவு சொல்லுவா. அடா சை போடா. தத்துவா, அப்பா, என்ன காரியம் செய்ய துணிந்தார்? யார் அவன்? வயலில் முதிர்ந்தவர், சகல கலையும் அறிந்தவர். ஆகையால் அவர் முடித்து விட வேண்டும் என்று நான் தான் உங்களுக்கு இப்பேற்பட்ட செயலை செய்தார். தந்தையே, உன்னுடைய கரத்தால் சூட்டி தான் ஏற்றுக்கொள்ள இருப்பேன். இந்த முடி சூட்டி என்னுடைய கரத்தால் சூட்ட வேண்டும். உண்மைதானே? ஏதோ சின்னம் சிறியவன், அறியாதவன், தெரியாமல் ஏதோ தவறு செய்து விட்டான். அது தெரியாது. அவன் செய்தா நானும் செய்ய போறேன்னா அதான் கேட்கிறேன். மன்னர் நீரோடு வாழணும். அதனால்தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா, நாட்டை எப்படி நான் அரசாட்சி செய்தனோ அதோ நன்மையாக நாட்டு மக்களுக்கு யாவது ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்கிறேன். ஆமா, தந்தையே முடி சூட்டி விட்டல்லவா? ஆமா, இப்ப நீ எங்க செல்லுகின்றாய்? காசி யாத்திரை செல்கிறேன். காசி. காசி யாத்திரைக்கு நான் அனுப்புகிறேன் உன்னை காசி யாத்திரைக்கு. சந்தோஷமா புறப்படி. நீ காசி யாத்திரைக்கு நான் ஜெயிலே அனுப்புறேன். இவ்வளவு வேகமாக என்ன வழி அது மட்டும் இல்ல, நீ காசு அதிரி போனா பல்லால ஆகும். ஒரு நீ செத்து முடு. டேய் டேய் டேய், தந்தையே, மன்னர் நீடூடி வாழ. என்றால் இங்க என்னங்க? டேய், நிறைய பேர் என்ன சாவ சொல்றீங்க? நீ புறப்பட்டு வா தந்தையே. கூத்தாட்டி தான் சாவணும். தந்தையே, நீ எப்படி ஆட்ட ஆட முடியும்? நீ புறப்படு தந்தையே. ஆகட்டும். போங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாம சொல்லுவீங்க. என்ன மன்னிச்சேன்ற ஒரு வார்த்தை சொன்னாது. வாழ்க வளருக. வச்சாடா மாத்தா சூனியம். ஆமா, நான் நகரவளம் வர வேண்டும். நீ வருகின்றியா? நான் சென்று வா. நான் கூடவே உன்னை கரவேற்றுகிறேன். புறப்படு. அவனால ஒரு மயிலும் கிடையாது. என்ன தாட்சி கிடப்பா அப்ப மூஞ்சாத்து மாற எப்படிங்குதா?
ஒரு கூட்டாளி கொண்டா சேர்ந்த அவங்க அப்ப காசு யாத்திரிக்கா போறான். அவன் தான் செத்து போறான்னு சொல்லிட்டு மொத்தம் அவனை கட்டாத்து ராத்திரி அனுப்புறேன். காலாளிடும் வேலையை நான் கையால் செய்ய வேண்டும். எஜமா செருப்பு 5 ரூபாய் கொடுத்து குங்க வாங்குறோம். ஆமா எங்க வைக்கிறாங்க? நெத்தியில தான் வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு எடுக்கிறோம். ஊட்டி வெளியதான் விடுறோம். அந்த கால் செருப்பு அந்த செருப்பின் சிறப்பே வெடிய வெடிய வெடி என்ன செய்ய போதுன்னு காமிக்கிறோம். அதற்கு நாய் செய்திவே சூழ்ச்சியை தட்டாமல் எஜமா என் கூட நீ இருந்தால், துணையாக இருந்தால் மேட்டை பள்ளமாக்குவேன், பள்ளத்தை மேட்டாக்குவேன். டாய் போகும் பாதையிலே நீ வேலைக்கத்தான் உள்ள போட்டு அடக்கணும். போற வழியில வேலையத்தான் உள்ள போட்டு அடிக்கணும். எஜமா நீ உள்ள போனதுக்கு அப்புறம் அடிக்கணுமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடிக்கணும்? வெளியே வந்த பிறகு ஓஹோ உள்ள போயிட்டு யாருன்னு தெரியக்கூடாது. அவன் குடும்பத்தை அழிக்கிறேன், அவன் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். சத்தியவர நாட்டை ஆமாங்க மண்மோடாக ஆக்குறேன். நினைச்சபடி முடிக்க வேண்டும். விட்டாத ஒரே படு பார்க்கலாம். நாலாவது வேன்ல எப்படி வந்தாரோ அப்படியே நாலாவது அவனை விடுறதாக மூளையிட்ட மன்னனை தொலைக்க வேண்டும். கோபமாக பட்டப்படை இன்றைய கடிதம் எழுதின தங்கையை சந்திக்கிறேன்.